أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حامين تنزيل من الرحمن الرحيم. كتاب فصلت آياته قرآنا عربيا لقوم يعلمون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய முன்னுரையை 2 நாட்களாக நாம் பார்த்து வந்தோம். அல்லாஹ் தஆலா அந்த சூறாவில் என்னென்ன சொல்லப் போகின்றான் என்பதனுடைய முன்னோட்டமும் ஒரு பாயிண்டாக நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம். இப்போது இந்த சூறாவினுடைய முதல் 5 வசனங்கள், அந்த 5 வசனங்களில் முதல் 4 வசனங்களில் அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய அழகும், 5வது வசனத்தில் இந்த குறைஷி மக்கள் என்ன பேசினார்கள், என்ன சொன்னார்கள் என்ற கருத்தையும் அல்லாஹ் தஆலா முதல் 5 வசனங்களில் கொடுக்கின்றான். அதனுடைய தர்ஜுமாவையும் விளக்கத்தையும் பாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாமீம் தன்ஸீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த குர்ஆன் ரஹ்மான் மற்றும் ரஹீமிடமிருந்து இறங்கி இருக்கின்றது. அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பது ஒவ்வொரு சூறாவினுடைய துவக்கத்திலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய 2வது வசனத்தில் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நீங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த சூரா ஃபுஸ்ஸிலத்தினுடைய 2வது வசனத்திலும் அல்லாஹ் தஆலா அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற வார்த்தையை கொண்டு வந்திருக்கின்றான். அல்லாஹ்வினுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா, அழகிய பெயர்களில் மிக மிக அழகான பெயர்களில் கட்டுப்பட்டதுதான் இந்த முதல் 2 பண்புகளுடைய பெயர்கள். இதற்கு அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று நாம் பொருள் கொள்கின்றோம். ஆனால் இதனுடைய ஆழமான கருத்து, அல்லாஹ் தனது முதல் 2 பண்புகளிலேயே இந்த உம்மத்திற்கு, சமூகத்திற்கு, உலக மக்கள் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிய வைக்கின்றான். ஒன்று, இந்த உலகம், மறு உலகம், இவை 2ம் கண்டிப்பாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் மறுமை இருக்கின்றது. உலகத்தில் நீங்கள் என்னை ரஹ்மானாக காண்பீர்கள், மறுமையில் நீங்கள் என்னை ரஹீமாக காண்பீர்கள். நான் உலகத்தில் ரஹீமாக நடந்து கொள்ள மாட்டேன், மறுமையில் ரஹ்மானாக நடந்து கொள்ள மாட்டேன். அதாவது இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒன்று போல் கிருபை செய்பவன் அர் ரஹ்மான். உலகத்தில் அல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்கள், தொழுபவர்கள், தொழாதவர்கள், வட்டிக்கு வாங்குபவர்கள், வட்டிக்கு கொடுப்பவர்கள், மது அருந்துபவர்கள், கடவுளை மறுப்பவர்கள், அல்லாஹ்வை விட்டுவிட்டு ஏனைய கடவுள்களை வணங்குபவர்கள், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவரவர்களுடைய ரிஸ்கை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் அளந்து கொண்டுதான் இருக்கின்றான். இது ரஹ்மானுடைய பண்பு. ஆனால் இது இப்படியே நிலைக்கும் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். ஒரு நாள் இந்த உலகத்தை நான் அழித்து விடுவேன், பின்பு மறுமை நாள் வரக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக இந்த ஒட்டுமொத்த மக்களையும் 2ஆக நான் ஆக்கிவிடுவேன். ஒன்றின் மீது நான் ரஹீமாக இருப்பேன், மற்றொன்றின் மீது மிகப்பெரிய ஜப்பாராக, கஹாராக இருப்பேன். அப்போது என்னுடைய ரஹ்மான் என்ற பண்பு யாருக்கும் எல்லோருக்கும் சமமாக இருக்காது. சொர்க்கவாசிகளாக யார் என்னுடைய பட்டியலில் இருக்கிறார்களோ அவர்களிடம் மாத்திரம் எனது கருணை பலிக்கும். இதற்கு பெயர் அர் ரஹீம். எனவே அர் ரஹ்மான் என்பது உலகத்தில் எல்லோருக்கும் ஒன்று போல் கிருபை செய்பவனுக்கு சொல்லப்படும். அர் ரஹீம் என்பது மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் தஆலா கிருபை யாரின் மீது பொழிவானோ அதற்கு அர் ரஹீம் என்று சொல்லப்படும். எனவே சாதாரணமாக கடந்து போகக்கூடிய பண்பு அல்ல இந்த 2 பண்பு. ஒட்டுமொத்த மக்களுக்கும் உலகம் இருப்பதை போன்று மறு உலகம் என்று ஒன்று இருக்கின்றது. உலகம் உலகோடு முடிந்து போகாது. இதற்கான ஒட்டுமொத்த எதிர்வினைகளையும் நீங்கள் மறுமையில் சந்திப்பீர்கள். என்னை ரஹ்மானாக காணக்கூடிய நீங்கள் வெகு சீக்கிரத்தில் ரஹீமாக நீங்கள் காணக்கூடிய நாள் வந்துவிடும் என்பதை அல்லாஹ் தஆலா மிக அழகாக ஒட்டுருக்கமாக சுட்டி காட்டுகின்றான். தன்ஸீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த குர்ஆன் ரஹ்மான் மற்றும் ரஹீமிடம் இருந்து இறங்கி இருக்கின்றது. பின்பு 3வது வசனத்தில் கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு குர்ஆனன் அரபிய்யன் லிகௌமி யஅலமூன். இந்த குர்ஆன்
நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதனுடைய வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு வசனமும் எனக்கு விளங்கவில்லை, எனக்கு புரியவில்லை என்று யாரும் சொல்லி ஏமாற்றிவிட முடியாது. நீங்கள் விளங்கவில்லை என்று யாரேனும் சொன்னால் அவர் அதன் மீது ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார் என்று பொருள். உலகத்தினுடைய ஒட்டுமொத்த விஷயங்களும் விளங்குதான், எல்லா விஷயங்களும் விளங்குது. உலகத்துல மனிதருக்கு எந்தெந்த ஆங்கிளில் என்னென்ன நுட்பங்கள் இருக்கிறதோ ஒட்டுமொத்தையும் விளங்குகிறார். கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்தால் அதில் கவனம் செலுத்தி அதை நுட்பமாக இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் தான் குர்ஆன் எனக்கு விளங்கவில்லை, இந்த வசனம் எனக்கு புரியவில்லை என்று கூறுகிறார். 1க்கு 2 வாட்டி படிச்சாங்க அப்படின்னாக்கா இதைவிட விளக்கமாக யாராலும் சொல்ல முடியாது, இதைவிட தெளிவாக யாராலும் பேச முடியாது என்ற அளவிற்கு இருக்கக்கூடிய வசனங்களை ஒரு மனிதர் போற போக்கில் விளங்கவில்லை, புரியவில்லை என்று சொல்வது மிகவும் நகைப்புக்குரியது. அதைத்தான் அல்லாஹ் இங்கு பேசுகின்றான். யாரும் நாளை மறுமை நாளை எனக்கு விளங்கல, எனக்கு புரியல, எனக்கு கஷ்டமா இருந்தது இப்படின்னு சொன்னீங்கன்னா அல்லாஹ் ஏமாத்திட முடியாது. கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு, அல்லாஹுடைய வேதம் எப்படிப்பட்டது என்றால் அதனுடைய வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது குர்ஆனாக. அரபியன் லிகௌமி யஅலமூன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தெளிவுபடுத்துவதோடு அதை அரபியில் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். எந்த மொழி மக்களால் பல ரூபங்களில், பல சந்தர்ப்பங்களில், பலதரப்பட்ட கோணங்களில் யோசித்து சிந்தித்து உணர்ந்து கொள்ள முடியுமோ அப்படிப்பட்ட மொழியாக அல்லாஹு தஆலா அரபியை தேர்வு செய்திருக்கின்றான். வேறு எந்த மொழிகளுக்கும் இல்லாத ஃபெசிலிட்டிஸ், அதனுடைய நுட்பங்கள், உள்ளர்த்தங்கள் அரபிக்கு இருப்பதினால் அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை, இந்த குர்ஆனை அல்லாஹு தஆலா அரபியில் தேர்வு செய்திருக்கின்றான் என்று அல்லாஹ் பேசுகின்றான். இதை சூரா ஹூதிலும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அலிஃப் லாம் ரா முதல் வசனத்திலேயே பேசுகின்றான். கிதாபுன் உஹ்கிமத் ஆயாத்துஹு சும்ம ஃபுஸ்ஸிலத் மின் லதுன் ஹகீமின் ஹபீர். இந்த வசனங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனங்களை உஹ்கிமத், முதலில் இதை ஆதாரபூர்வமாக மிகவும் வலுவானதாக ஆக்கியிருக்கின்றான். சும்ம ஃபுஸ்ஸிலத் மின் லதுன் ஹகீமின் ஹபீர், ஹகீம் மற்றும் ஹபீரிடமிருந்து. இங்கு அல்லாஹு தஆலா ரஹ்மான் ரஹீம் சொன்னதை போன்று ஹகீம் ஞானவானான, உள்ளத்தில் இருப்பதை அறிபவனான ஹகீம் மற்றும் ஹபீரிடமிருந்து இந்த ஆயத்துகள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. ஃபுஸ்ஸிலத், மிக தெளிவாக இந்த வசனங்கள் அருளப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் பேசுகின்றார். இதே போன்று அரபியை பற்றி சொல்லக்கூடிய இதே இன்னொரு வசனம் சூரத்துன் நஹ்லிலே நீங்கள் பார்க்கலாம். குல் நபியே, இந்த மக்களிடத்தில் நீங்கள் கூறுங்கள், நஸ்ஸலஹு ரூஹுல் குதுஸி மிர் ரப்பிக பில் ஹக், சத்தியத்தை கொண்டு உங்களுடைய ரப்பிடம் இருந்து ரூஹுல் குதுஸ் இதை இறக்கி இருக்கிறார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை இறக்கி இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுங்கள். இதே போன்று சூரத்துல் வாக்கிஆவிலும் நீங்கள் பார்க்கலாம், சூரத்துல் ஹாக்காவிலும் நீங்கள் பார்க்கலாம். தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து போஷித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பிடமிருந்து இந்த குர்ஆன் இறங்கி இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். பின்பு 4வது வசனத்தில் இந்த குர்ஆன் பஷீரம் வ நதீரா, இந்த குர்ஆன் நல்லவர்களுக்கு சுப செய்தியாகவும் நன்மாராயம் சொல்வதாகவும், வ நதீரா தீயவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதுமாக இருக்கின்றது. ஃபஅஅரத அக்ஸருஹும் ஃபஹும் லா யஸ்மஊன், ஆனால் அவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த குர்ஆனை மறுக்கிறார்கள். இந்த குர்ஆன் அவர்களுடைய செவிகளில் விழாதவாறு சென்று விடுகிறார்கள், அல்லது அவர்களுடைய காதுகளில் விழுந்தாலும் அதை கடந்து விட்டு சென்று விடுகிறார்கள். இந்த 4 வசனத்தை மறுபடியும் ஒரு வாட்டி ஒரு உன்னிப்பை காட்டுறேன், நல்லா பாருங்க. முதல் வசனம் ஹா மீம், 2 எழுத்துக்கள், ஹா மீம். 2வது வசனம் தன்சீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற அல்லாஹ்வினுடைய 2 பண்புகளை அல்லாஹ் பேசுகின்றான். 3வது வசனத்தில் கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு குர்ஆனன் அரபிய்யா, இந்த குர்ஆன் உங்களுக்கு விளங்குவதற்காக அல்லாஹு தஆலா 2 விஷயங்களை கையில் எடுத்திருக்கின்றான். ஒன்று ஃபுஸ்ஸிலத், மற்றொன்று அரபி. முதல் வசனத்தில் 2 எழுத்துக்கள், 2வது வசனத்தில் அல்லாஹ்வுடைய 2 பண்புகள்,
மூன்றாவது வசனத்தில் இந்த குர்ஆன் உங்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக 2 விஷயங்கள், ஒன்று ஃபுஸ்ஸிலத் மற்றொன்று அரபி. 4வது வசனத்தில் இந்த குர்ஆன் 2 விஷயங்களை பேசுகின்றது, ஒன்று பஷீரா மற்றொன்று நதீரா. 4 வசனங்களை அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், ஒவ்வொன்றிலும் 2 பேசுகின்றான். ஹாமீம், அர் ரஹ்மான் அர் ரஹீம், ஃபுஸ்ஸிலத் அரபி, 4வது வசனத்தில் பஷீரா வ நதீரா. இப்படியெல்லாம் குர்ஆனில் மட்டும்தான் பேச முடியும், இதை அல்லாஹ்வால் மட்டும்தான் பேச முடியும். இப்படி எந்த ஒரு எழுத்தாளரும் எழுதிவிட முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா அதனுடைய இலக்கண இலக்கிய வடிவிலேயே நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றான். இப்போது 5வது வசனத்தில் அந்த குறைஷி மக்கள் என்ன சொன்னார்கள், அவர்கள் சொன்னதை அல்லாஹ் தஆலா அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றான். இதுதான் பெருமை உச்சம், இதுதான் அல்லாஹ்விற்கு மிகப்பெரிய கோபத்தை ஊட்டக்கூடிய வார்த்தைகள். வகாலு, அவர்கள் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், குலூபுனா ஃபீ அகின்னத்தின் மிம்மா ததுஊனா இலைஹி, எங்களை நீர் எதன் பக்கம் அழைக்கிறீர்களோ அந்த விஷயத்தில் எங்களுடைய உள்ளங்களில் மூடி போட்டிருக்கின்றது. அவங்களே சொல்றாங்க, எங்களுடைய உள்ளங்களில் ஃபீ அகின்னா, மூடிகள் போடப்பட்டிருக்கின்றது. வஃபீ ஆதானினா வக்ருன், எங்களுடைய காதுகளிலே வக்ருன், அடைப்பு இருக்கிறது. நீங்க என்னதான் பேசினாலும் எங்களுக்கு கேட்காது. வஃபீ ஆதானினா வக்ருன், எங்களுடைய காதுகளிலே அடைப்பு இருக்கின்றது. வமின் பைனினா வ பைனக ஹிஜாபுன், வமின் பைனினா வ பைனக ஹிஜாபுன், உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு திரை இருக்கின்றது. முஹம்மதே, உமக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு திரை இருக்கிறது. எங்களுடைய உள்ளங்களில் மூடி இருக்கிறது, எங்களுடைய காதுகளில் அடைப்பு இருக்கின்றது, உமக்கும் எமக்கும் மத்தியில் ஒரு திரை இருக்கின்றது. ஃபஅமல், நீங்க போற போக்கில் நீங்க என்னென்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்க, உங்களுடைய போக்கில் நீங்கள் இருங்கள். இன்னனா ஆமிலூன், எங்களுடைய போக்கில் நாங்கள் இருக்கிறோம், நீங்க செய்யறதெல்லாம் செய்யுங்க, நாங்க செய்வதையெல்லாம் செய்கின்றோம் என்று பெருமையோடு கர்ஜித்தார்கள். அதாவது நீங்கள் எவ்வளவு உழைப்பை இந்த குர்ஆனை கொண்டு வந்து எங்களிடத்தில் ஓதி காட்டினாலும், நீங்கள் எப்படி எங்களிடத்தில் பேசினாலும், நீங்கள் குர்ஆனுடைய எந்த வசனங்களை கொண்டு வந்து நரகத்தை பற்றி எங்களுக்கு எச்சரிக்கை செய்தாலும், சொர்க்கத்தை பற்றிய மென்மாராயங்களை கூறினாலும், எங்களுடைய உள்ளங்களில் மூடிகள் இருக்கின்றது, எங்களுடைய காதுகளில் அடைப்புகள் இருக்கிறது, எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் திரை இருக்கின்றது. நீங்க என்னென்ன பண்றீங்களோ பண்ணுங்க, இன்னும் எப்படியெல்லாம் ஓதுவீங்களோ ஓதுங்க, வஹீன்னு சொல்லுங்க, இது அல்லாஹ்வுடைய வேதம்னு சொல்லுங்க, டோன்ட் கேர், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி நாங்கள் இருந்து கொள்கிறோம் என்று இந்த குறைஷி மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறினார்கள். இதனுடைய விளக்கத்தை, இதனுடைய தெளிவை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக நாளைய தினத்தில் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.